ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நான் தான் சவுதியிலேருந்து மஞ்சுளா. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, அரபு நாட்டுக்கு வேலைக்கு வர எல்லாத்தையும் இங்கே வேலைக்கு வந்த பிறகு டோட்டலாக மாற்றிடுவாங்க. என்னன்னா பேரை மாற்றிடுவாங்க. நம்மளை கேட்காம அவங்களுக்கு பிடிச்ச உடுப்பை தான் எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பேரை தான் சொல்லி கூப்பிடுவாங்க. டோட்டலாக நம்மளை மாற்றிடுவாங்க. எப்படின்னு கேட்டால், தலையெல்லாம் விரித்து போட விட மாட்டாங்க. அவங்க துண்டு கொடுப்பாங்க, மாற்றிக்கணும். நான் இந்த வீட்டில் மாற்றுறதில்ல, துண்டு கொடுப்பாங்க. மொத்தமாக என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுதான் இங்கே வந்து நம்ம இவங்களுக்கு அடிமையாக வாழ்கிறது. நம்ம விருப்பப்படியோ நம்ம விட்டு இஷ்டப்படியோ எதையுமே செய்யலாது. மொத்தமாக நம்மளை இங்கே மாற்றிடுவாங்க. அதுதான் அரபு நாடு, அதுதான் வெளிநாட்டு வேலை, அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. இதுதான் 100% உண்மை இங்கே நடக்கிறது. வேலைக்கு வர்ற எல்லாமே சில எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் சரி, அவங்களோட ஆசைகள், அவங்களோட விருப்பங்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன நினைக்கலையோ எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி ஒரு மூலையில் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த வெளிநாட்டுக்கு வரணும். வந்த பிறகு இவங்க அந்த சின்ன உடுப்பு வாங்கி கொடுத்தாலும் சரி, பெரிய உடுப்பு வாங்கி கொடுத்தாலும் சரி, கிழிஞ்ச உடுப்பை கொடுத்தாலும் சரி, கிழியாத உடுப்பை கொடுத்தாலும் சரி, அவங்க என்ன பேரை சொல்லி நம்மளுக்கு ஏற்காத ஒரு பேராக இருக்கும், அதைத்தான் நம்மளை சொல்லி கூப்பிடுவாங்க. மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. அதனால் வர்றவங்க என்ன என்ன சொல்கிறது, வர்றவங்க அவங்களோட ஆசைகள், பாசங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு மூட்டை கட்டி ஒரு மூலையில் வச்சுக்கிட்டு, இப்போ எப்படி குடும்பத்தை பிரிஞ்சு இங்கே இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த எல்லா விஷயத்தையும் மூட்டை கட்டி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு வாங்க இங்கே வர்றவங்க. இன்னொன்று என்ன சொன்னேன்னா, எல்லாமே நம்ம விருப்பப்பட்டது சாப்பிட இல்லாது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துடுங்க. அதுதான் உண்மையான வெளிநாடு. யாரையும் பயமுறுத்துறதுக்கோ இல்லை இங்கே நடக்காத ஒன்றையும் நான் சொல்லலை. இதுதான் இங்கே நடக்கிற உண்மை. அதனால் வெளிநாட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் யோசித்து வாங்க. வர்றவங்க நீங்கள் ஆசை, பாசம் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி ஒரு மூலையில் போட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்க தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஒரு அப்டேட்டை உங்களோட கொடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வெளிநாட்டில் போய்ட்டு நீங்கள் நல்லா பாட்டெலாம் போடுறீங்க, ஆடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க அப்படிலாம் நினைப்பீங்க சில பேர். அதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அப்படின்னா ஒரு சந்தோஷத்துக்கு, அதெல்லாம் ஒரு ஜொலிக்கு. ஏதோ எங்களுக்குன்னு நிறைய உறவுகள் இருக்காங்க, வீட்டில் மட்டும் இல்லை, எங்களை சுற்றி நிறைய உறவுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு ஜொலிக்கு பண்ணுறது. அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாது, தெரியாமல் தான் அதெல்லாம் செய்வோம். அதுதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.